வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு சென்னைக்கு வெளியே ஒரு விளாக்னா சென்னைக்கு வெளியே ஒரு ட்ரெயினை விளாக் பண்ணி இன்றைக்கி என்னென்னா ட்ரெயினில் கொண்டு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விளாக்கில் பிரிட்ஜ் ஆகணும். என்னென்னா சொல்கிறேன் ஒன்றுமே புரியல. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சேனல் ஸ்டார்டிங்கில் மகாநதி ரிவர் ஸ்பாட் பண்ணியிருப்போம். அது ஒரு 2-3 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். 3 நிமிஷம் வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணிக்கேன். பார்க்காதங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த விழாவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் ட்ரெயின் போவோம், பிரிட்ஜு மேலே. அது வரலாம் எனக்கு இப்போயே சொல்லிடுறேன். அந்த விழாவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த விழாவுக்கு எல்லாம் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரிட்ஜு தான். இதில் வந்து இப்போ 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று தமிழ்நாடுக்குள்ள ஒரு பிரிட்ஜு, ரெண்டாவது ரொம்ப பழமையான பிரிட்ஜு. எந்த பிரிட்ஜ் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாம்பன் பாலம் தான் நீங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படிடா எப்படிடா போய் இப்போ ஸ்பாட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டூருக்கு போனோம் ராமேஸ்வரத்துக்கு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அதான் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் வழியாக அந்த ஓரமாக தானே போவோம். பஸ்ஸு தனியாக இப்போ ரயில்வே பாலத்துக்கு தானே போவோம். அதிலே போனப்போ பாம்பன் பாலத்தை நான் ஸ்பாட் பண்ணுறேன். இந்த பாலத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். 1914 இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆக்சுவலாக 1915 அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகுது. பழைய பாலத்துக்கு இன்னும் 150 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 110 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 150 சொல்கிறேன். ஸோ இந்த பாலத்தை 2022 பழைய ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் கேப் வச்சு புதுசாக வெர்டிகல் பாலத்தை கட்டினாங்க. அதெல்லாம் தெரியும். மோடிஜி வந்து திறந்து வைத்தார் இன்னாகர் பண்ணி. ஸோ அந்த டாபிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ரீசெண்டாக எலக்ட்ரிக் ஒர்க்லாம் முடிஞ்சு நல்லா எல்லா ட்ரெயினுமே ஃபஸ்ட் டீசலில் ஓடுற எல்லா ட்ரெயினுமே இப்போ எலக்ட்ரிக்கில் ஃபுல் ஸ்ட்ரெச் ஓடிது. அது எந்த ஊர்லேருந்து வர ட்ரெயினாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பாம்பன் பாலத்தை பற்றி ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்டேன். இந்த பாலம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் நடுவில் இருக்குது. உலகத்துலேயே கடல் மேலே கட்டின முதல் பாலம் இந்த பாம்பன் பாலம் மட்டும்தான். அதெல்லாம் தெளிவுபடுறதுக்கு தான் விரும்புகிறேன். இந்த பாம்பன் பாலத்தில் எது காயப்படுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரம் ஐலாண்டு. அது ஆக்சுவலாக ராமேஸ்வரம் வந்து ஐலாண்டு. அந்த ஐலாண்டை காயப்படுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து தனுஷ்கோடி வரைக்குமே ட்ராக் இருந்திருக்கு. ஆனால் அந்த சைக்ளோன் வந்து அந்த ஊரே அழைச்சதுனால ராமேஸ்வரம் தான் இப்போ ட்ரெயின் போகுது. இந்த ரூட்டில் வர 2 ட்ரெயின் வந்து நான் அடுத்த வீடியோ வந்து போடுறேன். இதுவே சொல்லித்தன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ட்ரில்லிங் பார்த்தா சஸ்பெண்ட் தான் வெயிட் பண்ண வைக்கும். அப்போ தான் சேனல் வீடியோவை நல்லா போகும். இதுவே சொல்லிட்டேன்னா அந்த வீடியோவுக்கு கண்டென்ட் கிடைக்கும் போய்ட்டு. அதனால் அதை சொல்ல பாலத்தை பார்த்து பார்ப்போம். இந்த விழாவை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எடுத்துருப்பேன். ஒரு ஆக்சுவலாக 5 நிமிஷம் வீடியோ ஆனால் இது ஷார்ட்டாக பேசுகிறேன். 5 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு போர் தான். நீங்கள் வேறு வழியில் இது அவ்வளோ பெரிய விஷயே நான் ஷார்ட்டாக சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுமா அது புதுசுமா, புதுசு. இது பழசுமா. அம்மா அது புதுசு. அந்த லாஸ்ட் இது புதுசு. இது பழசு. இது புதுசு. அந்த லாஸ்ட் இது புதுசு. அது மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சுக்க. அது புதுசு. ஓப்பன் ஆயிடுச்சு. இதோமா அது புதுசுமா. என்ன தனியாக அது அங்கே முன்னாடி இருக்குது. 17 கிலோமீட்டர் இருந்துச்சு. 13 கிலோமீட்டர் நடக்க முடியாது. நடக்கலாம். சைடில் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இல்லை ட்ரெயின். இப்போ ஒன்று போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்தால் பார்த்துக்கலாம். ட்ரெயின் செக் பண்ணி தான் சொன்னேன். அதனால தான் சொன்னேன்.
இந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல், இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், ரெண்டு மீட் பண்ணுறது தான் ராமேஸ்வரம். பசிபிக் பெருங்கடல், இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், ரெண்டும் ஒன்றா சேர்றது தான் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் இல்லை, ராமருக்கு பூஜை பண்ண அது தெரியுமா? ரெண்டு கடலும் ஒன்றா சேர்றது தான் ராமேஸ்வரம். நமக்கு இதான் மீன். எப்படிக்கா தெரியும்? இந்த இதில் யூஸ் ஆகாதடா இது. இது பழைய திருப்பூசிச்சா, அதனால தான் புதுசு கட்டினாங்க. இன்ஜின்னா போவோம் பார்த்தா ஒரு இன்ஜின் கூட போகலாம், எம்டிஆர் இருக்க பிராமன் போகலாம். 13 கிலோமீட்டர் பஸ்ஸு போகலாம். 13 கிலோமீட்டர்? சரியான பஸ்ஸு. அதுவும் எலக்ட்ரிக் கம்பெனி இருக்கு பாரு, எலக்ட்ரிக் இன்ஜினே போவோம். இப்போ சென்னையில் போட் மணி கிளம்புது பார்த்தியா, அது காலை 8 மணிக்கு வருவாங்க. இப்போ நம்ம திரும்பி போகும்போது ஏன்னா ட்ரெயின் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீ கேட்டியா வெர்டிகல் பிரிட்ஜ் வருது பாரு, நீ கேட்டியா வெர்டிகல் பிரிட்ஜு, அதுவும் தூக்குற பிரிட்ஜு. ஐயோ உனக்கு இங்கிலீஷ் வர புரியாதா? புரியாது. ராமேஸ்வரம், கோரமண்டல் ஸ்மித், சூர்யா சிமெண்ட் அதில் போட்டு. நண்பன் 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 லாஸ்ட்ல தனுஷ்கோடி. புஷ்பா 2ல வரும், சென்னை எக்ஸ்பிரஸில் வரும், நிறைய படத்தில் வரும். ராமேஸ்வரம்னு படமே இருக்குது, இவன் ஜீவா இது. இதுல போனா? ஆமாம், அதுதான் போனா, அதுதான் போக முடியல. இது இப்படி தூக்கும், செங்குத்தா தூக்கும் மேலே. செங்குத்தா, அதான் ட்ரெயின் வந்தா போயிடும் மூடிக்குமா? கப்பல் வந்தா செங்குத்தா தருக்கும், அப்படியே லிஃப்ட் இப்படி போவோம், அந்த மாதிரி மேலே தூக்கும். இது ஆமாம் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனால் தான் கப்பல் போக முடியும். இதுவும் ஓப்பன் ஆகும், அதுவும் ஓப்பன் ஆகும். ஆனால் பிரிட்ஜு பழசாயிடுச்சு, அங்கே போய் தந்தாலும் அது எப்படி எடுப்பாங்க? இதில் இப்போ இது ரிப்பேர் பண்ணதுக்காக தான் அது போட்டிருக்காங்க. அதுதான் கண்ட்ரோல் ரூமு, ராமேஸ்வரம் கண்ட்ரோல் ரூமு. இப்படியே அங்கே முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி எடுப்பாங்க. நின்று பார்க்கலாமா? அதை எல்லாம் பார்க்குறாங்க நின்று. இல்லைன்னா என்ன இப்போ புயல் இல்லை வேறு என்ன வந்துச்சுன்னா அலாரம் வச்சிடும் பிரிட்ஜில். அலாரம் வச்சோம் ட்ரெயின் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே மந்தபதி நிறுத்திடுவாங்க, இங்கே முன்னாடி நிறுத்திடுவாங்க. 3மே சம்பாதிக்கும். கப்பல், பஸ்ஸு, ட்ரெயின் 3மே சந்திக்கிற ஒரே இடம் ராமேஸ்வரம் தான். பஸ்ஸு, கப்பல், ட்ரெயின் 3 சந்திக்கிற ஒரே இடம். ஆமாம், ராமேஸ்வரம். இது அது இது அந்த இது மாதிரி கட்டுறாங்க, சுற்றி ஆர்பார் மாதிரி, கப்பல்லாம் உள்ளே வரத்துக்கு. இப்போ தந்தாவளி இந்த பக்கம் வந்துடும், நம்ம ரோடு இந்த பக்கம் போயிடும். எத்தனை மணி ட்ரெயின் வரும்? இப்போ 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு கிளம்புங்க. போட் மெயில் எத்தனை மணிக்கு வரும்னா? 6 மணிக்கு. 6 மணிக்கு கிளம்பும், ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புமா. அது நம்ம அதுக்குள்ளே வந்துச்சுன்னா பார்க்கலாம் ட்ரெயின் போகிறது. நைட் ஈவினிங் தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு, அதுவும் 5 நிமிஷம். இது மாதிரி அந்த வீடியோவில் எடுத்து பண்ணால் 10 நிமிஷத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.